பாரதி ராஜா இறந்து 2 வாரத்தில் பாக்யராஜ் இந்த கலைத்துறை விட்டு போயிட்டாரு. கிரேட் மேன். பாரதி ராஜாவை எவ்வளோ நாள் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு பாக்யராஜும். நானும் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இங்கே இருந்தேன். என்னுடைய நேபர், சினிமாக்காரங்க சொந்தக்காரங்க நாங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. சிறப்பாக வாழ்ந்து இந்த கலைத்துறைக்கும் தமிழகத்திற்கும் அவர் பல கருத்துள்ள படங்களை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை யதார்த்தமாக பாரதி ராஜாவை போல பாக்யராஜும் இன்றைக்கு தமிழ் திரையுலகம் உள்ளவரை அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பல கருத்துள்ள படங்களை வந்திருக்கிறார்கள். மனிதனுடைய பிறப்பு தெரியுதே தவிர இறப்பு எப்பன்னே தெரியல. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவில் வீட்டுக்கு போன போது அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் திடீர்னு வந்து அவர் காலமாகிட்டாங்க போது என்னால் நினச்சி கூட பார்க்கிறேன். ஆகவே இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு கொடுக்குறானோ இருக்கிற காலத்தில் நல்லதை பண்ணிட்டு போனோம். இந்த கலை உலகம் உள்ள வரைக்கும் பாக்யராஜ் இந்த கலைத்துறையும் தமிழக மக்களும் மறக்க மாட்டாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருடைய எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய மகன் அருண் விஜய் சார்பாகவும், ஸ்ரீதேவி, பிரீதா, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சார்பாகவும். ஏன்னா என் ஸ்ரீதேவி வந்து அவங்க கூட அம்மா வந்தாச்சுன்னு பாக்யராஜ் சார் கூட குழந்தை நட்சத்திரமாக இருந்தது. நான் அதிக படங்கள் நடிக்கல. அவர் கூட ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி என்ற படத்தில் நடித்தார். ஆனால் நடித்ததை விட நட்பாக இருந்த காலங்கள் நிறைய. அவர் ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கிட்டு நன்றி. ஆமாம்மா, ஸ்டார்ட் பண்ணாமா? திரு பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடும் அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். பாக்யராஜ் சார் வந்து எவ்வளோ அந்த வருத்தத்துலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் வந்து அவர் குடும்பம் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருக்குது. திரையுலகத்துக்கே இது வந்து அடுத்தடுத்து பாரதி ராஜா சார் அப்புறம் பாக்யராஜ் சார்ங்கிறது ஒரு பெரும் இழப்பாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருக்குது. இந்த நேரத்தில் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சாரை சொல்கிறோம். அதை கண்டிப்பாக நினச்சி பார்க்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து ஒரு சினிமா எடுக்கிறாரு, அந்த சினிமாவுக்கு கதை எழுதுகிறாரு. அந்த கதையில் அவர் வந்து தாலி வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம்னு ஒரு படம் ஃபுல்லாக காதலை காமிச்சதுனால இது என்ன பெரிய தாலி, இதை பிடுங்கி எரிஞ்சிட்டா முடிஞ்சிச்சு, கழுத்தில் ஒரு கயிறு கட்டினா காதல் போயிடுமா, காதல் தான் முக்கியம்னு அந்த தாலியை பிடுங்கி எரியிற மாதிரி பாரதி ராஜாவோட இயக்கத்தில் பாக்யராஜ் கதையில் புதிய வார்ப்புகள்னு ஒரு கதை எழுதுகிறார் பாக்யராஜ் சார். யார் வந்து காதல் தான் முக்கியம், தாலி ஒரு மேட்டர் இல்லைன்னு சொன்னாரோ அவரே ஒரு 4-5 வருஷம் கழித்து அடுத்த ஒரு படம் எடுக்கிறார். சரி, ஒரு 4 நாள் கட்டினதுக்காகவோ 5 நாள் கட்டினதுக்காகவோ அது முக்கியம் இல்லாமல் போயிடுமா? என்ன தான் காதல் இருந்தாலும் கல்யாணம்ங்கிறது எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் எடுக்கிறார். அதாவது வந்து ஒரே கதாசிரியர் இப்படியும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும், அப்படிக்கும் கதைக்கு ஆர்கியூ பண்ண முடியும். எங்கே சின்ன ராசாவை மறக்க முடியுமா, டார்லிங்கை மறக்க முடியுமா? டார்லிங்கை பார்த்துட்டு பாரதி ராஜா சாரே ஆச்சரியப்பட்டார். முதல்ல அவருக்கு தெரியாது, பாரதி ராஜா சார் ரொம்ப நல்லா இருக்குன்னு இதை பாராட்டியிருக்காரு. அப்போ பாக்யராஜ் சார் சிரிச்சுட்டே சொன்னாராம், இது வந்து உங்கள் கதை தான் சார். என் கதையா? என்னடா அது என் கதை? என்ன படம் எடுத்திருக்கேன்னா 16 வயதில் தான் சார் எடுத்திருக்கேன். டாக்டர் கேரக்டர் தான். என்னென்ன கேரக்டர்னு அந்த 3 கேரக்டரை நீங்களே பொருத்தி பாருங்கள். அதாவது சாமர்த்தியம், திறமை, அது வந்து திரைக்கதையினுடைய மன்னர்னு சும்மா ஒரு பேர் வாங்கலை. அவ்வளவு பேரை வாங்கிட்டு அவ்வளவு எளிமையாக ஒரு புது கதாசிரியர், புது எழுத்தாளர், புது டைரக்டர் வந்தால் கூட அந்த படங்களை ரசிக்கிறது, பாராட்டுறது, எல்லாரோடையும் பண்போட பழகிறது, ஒரு மறக்க முடியாத ஜாம்பவான். நம்ம வந்து பல விஷயங்களை பல வரும் தலைமுறைகளும் கற்றுக்கிறதுக்கான படங்களை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ஜாம்பவான் பாக்யராஜ் சார். அவரை ரைட்டர்ஸ் யூனியனில் வந்து அவர் வந்து தலைவராக இருந்து அவ்வளோ இளம் இயக்குநர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் வெற்றி செல்வனோட அசிஸ்டன்ட் இப்போ டைரக்டர் இவங்க எல்லாரும் இவ்வளோ அதை நினச்சி பாராட்டி பேசுகிற மாதிரி அவர் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் மூலமாக அவ்வளோ பேருக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு.
ஏன்னா அவர் வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் வந்து அவரோட மனசு வந்து சரியான இடத்துல இருக்குது. எல்லாரையும் கைண்டாக நடத்துறது, எல்லாருக்கும் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இந்த நல்ல குணங்களை இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன்.